ஆ ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் வ்ளாக். இன்றைக்கி வந்து பக்கத்தில் இருக்க மார்க்கன் சேவுக்கு வந்து கொஞ்சம் ஷாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். இங்கே சரியான குளிர், அதனால் ஜர்கின்லாம் போட்டுட்டு அப்படியே வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாஸ்தா பாக்கெட் எடுத்து போட்டேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த வாட்டி பேபி கிட்ஸுக்கான வாட்ச் வந்து அதிகமாக இருந்துச்சு. அதில் வந்து என் பொண்ணுக்கு நாங்கள் ஒன்று சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு வந்து சாக்ஸ் வந்து கொஞ்சம் இல்லாமல் இருந்தது, அதை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒன்று ஃபஸ்ட் எடுத்து போட்டேன். பட் அதை விட இது குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, பட் பீஸ் கம்மியாக இருந்து ஓகேன்னு சொல்லிட்டு இதை எடுத்தோம். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து நிறைய ஆஃபரில் போட்டிருந்தாங்க. சரி அப்போ ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக ட்ரை பண்ணி பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு ட்ரெஸ் வந்து இது, நெக்ஸ்ட்டு இந்த ரெட் கலர் ஒன்று, அதுக்கப்புறம் இந்த சிமெண்ட் கலர் ஒன்று, அப்புறம் வேறு போட்டது எதுவுமே வீடியோ எடுக்கல. அப்புறம் என் பொண்ணு வந்து இந்த ஒரு குட்டி ட்ராலியில் உட்காந்து தூங்குறது மாதிரி வந்துட்டு இருந்தாங்க. இந்த கிளாஸ் வந்து அழகாக இருந்துச்சு, பட் அவங்க வந்து அதுலேருந்து தூங்கலை. நாங்கள் பேசுறதை கேட்டுக்கிட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நான் ட்ரை பண்ண ட்ரெஸ் வந்து இதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. இது 3 பீஸ் செட்டு. சின்ன குழந்தைங்களுக்குமான நிறைய செப்பல்ஸ் இதெல்லாமே அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதுவுமே நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு என் பொண்ணுக்கு ஒரு செப்பலும் ஒரு ஷூவும் எடுத்தோம். அதுவும் ரொம்ப அழகாக இருந்தது இந்த ரெண்டும். அதுக்கப்புறம் வீட்டில் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நிறைய காலி ஆகிட்டு, ஸோ அதெல்லாமே வாங்கினோம். பட் அது எதுவுமே வீடியோ எடுக்கலை. அப்புறம் வரும்போது ஒரு கர்டும் எடுத்துகிட்டு, அப்புறம் இந்த பன்னு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அதில் ஒரு பீஸ் எடுத்தோம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து மட்டன் எடுத்தோம். மட்டன் வந்து 1 kg வந்து வாங்கினோம். இதுக்கிடையில் என் ஹஸ்பண்டுக்குமே வந்து ஒரு ஷர்ட்டு, பனியன் எல்லாமே எடுத்திருந்தோம். பட் அதெல்லாம் வீடியோ கேப்சர் பண்ணலை. ஃபைனலி நாங்கள் வந்து பில் பே பண்ணதுக்கு வந்துட்டோம். இது வந்து மார்க்கன் சேவ்ங்கிற ஷாப்பு. இங்கே எல்லாமே பில் பே பண்ணிவிட்டு பார்க்கும்போது அவங்க அதில் ஒரு ஆஃபர் சொல்லிட்டு இருந்தாங்க. என்னென்னா 10 kg நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ரைஸ் வந்து 50% ஆஃபரில் கிடைக்கும் அப்படின்ட்டு. நாங்கள் அன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு 20 kg கிட்ட வந்துட்டு, ஸோ 2 பில்லாக அதை அடிச்சுட்டு நாங்கள் 2 ரைஸ் வந்து ஆஃபரில் எடுத்துக்கிட்டோம். அதே எங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு நாங்கள் ஒரு ரைஸை வந்து கொடுத்தோம். அப்புறம் இந்த திங்ஸ் எல்லாமே எங்கள் பில் பண்ணிவிட்டு இந்த ஷாப்லேயே நாங்கள் வச்சுட்டு பக்கத்தில் இருக்க லூலு மாலுக்கு போய்கிட்டோம். அங்கே போகும்போது இந்த ஏரோப்ளைனுங்கிற ஒரு டாய் வந்து டெமோக்கு காமிச்சிட்டு இருந்தாங்க. இது ரொம்ப அழகாக இருந்தது. அதை கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு வந்து பவர் பேங்க் ரொம்ப நாளாகவே இல்லை, அது வந்து ஏற்கனவே இருந்தது வந்து ரிப்பேர் ஆகிட்டு, ஸோ அதை வந்து ஒரு வாங்க வேண்டிய நீடு இருந்துச்சு. அப்போ அதை பார்த்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அடுத்து பவர் பேங்க் செக்ஷனுக்கு போனோம். அங்கே வந்து நிறைய வெரைட்டியாக இருந்துச்சு. மேக்னெட்டிக் டைப் இருந்தது, அப்புறம் நார்மலாக ஒயர் டைப் பவர் பேங்க்ஸ் எல்லாமே இருந்தது. நிறைய கம்பெனிலேயும் இருந்தது. ஃபைனலி அதில் கொஞ்சம் நிறைய பார்த்துட்டு எம்ஏஹெச் அதிகமாகவும் அந்த வாட் எல்லாமே அதிகமாக இருக்கிறது மாதிரி பார்த்து இந்த ட்ரான்ஸ் கம்பெனியில் தான் ஒன்று வந்து வாங்கினோம். அது ரொம்ப நல்லா இருந்தது, எங்களுக்கு அஃபோர்டபுளாக இருந்தது மாதிரி இருந்தது. நல்ல கம்பெனி ப்ளஸ் நல்லா குவாலிட்டியானதாகவும் இருந்ததாக சொன்னாங்க. ஸோ நாங்கள் அதை வந்து சூஸ் பண்ணி ஒரு இதை எடுத்தோம். ப்ளஸ் அந்த பேட்டரிக்கு வந்து 1 year வாரண்டியும் இருக்கிறதா சொன்னாங்க. அப்புறம் அந்த செக்ஷன் பில் பே பண்ணிவிட்டு ரைட் சைடில் பார்க்கும்போது இன்னும் வேறு நிறைய பவர் பேங்க்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதை பார்க்கும்போது ஏதோ 2 kg அப்படின்னு போட்டு வச்சுருந்தாங்க. எங்களுக்கே ஷாக் ஆகிட்டு, என்னடா நம்ம ஒரு ஹை அமௌண்ட் பே பண்ணி ஒரு பவர் பேங்க் வாங்கியிருக்கோம், இங்கே கம்மியாக போட்டு வச்சுருக்குன்னு பார்த்தா அது வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்சுக்கான அமௌண்ட்டு தான் 3 kgன்னு போட்டு வச்சுருந்தாங்க. சரி ஓகேன்னு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து என் பொண்ணுக்கு பாட்டில் வந்து உடஞ்சிட்டு அதில் 2 பாட்டிலையும் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு உடனே ஃபுட் கோர்ட்டுக்கே வந்துட்டோம். இந்த வாட்டி வந்து இந்த ஃபுட் கோர்ட்டில் இருக்க ஹைத்தம், தக்காரா ரெண்டுமே நாங்கள் ட்ரை பண்ணிட்டோம். ஸோ அடுத்து வந்து ட்ரினிட்டி அப்படிங்கிற ஒரு ஷாப்புக்கு தான் வந்தோம். இங்கே ஃபஸ்ட்டே வந்ததோடய ஒரு சாலடு கொடுத்தாங்க, அதை ட்ரை பண்ணோம். அப்புறம் ஃபுட்டு வந்து வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிட்டு, ஸோ அந்த சாலடே எங்களுக்கு கையில் இருந்தது எல்லாமே காலி ஆகிட்டு. அப்புறம் ஒரு வழியாக பிளேட் எல்லாமே கொண்டு வச்சாங்க. பிளேட் எல்லாமே இந்த ட்ரினிட்டி ஷாப் வந்து ப்ளூ கலர் தீமில் இருந்துச்சு. ஸோ பிளேட்டுமே வந்து ப்ளூ கலர் தீமில் தான் கொண்டு வச்சாங்க.
அதுக்கு இடையில நாங்கள் வந்து வீடியோ எடுக்கிறது ரீல்ஸ் பண்ணுறதுன்னு கொஞ்சம் அப்படி ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபைனலி வந்து நாங்கள் ஆர்டர் பண்ண எல்லா டிஷ்ஷஸுமே வந்து டேபிளில் கொண்டு வச்சுட்டாங்க. நாங்கள் ஒரு கிளி பரோட்டா, அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் அல்ஃபம் மந்தி, அப்புறம் 2 இடியப்பம், ஒரு சிக்கன் கறி இவ்வளோ ஆர்டர் போட்டிருந்தோம். எல்லாமே நல்லா இருந்துச்சு. வயிறு பசி வேறு. நாங்கள் சாப்பிட வரும்போதே வந்து ஒரு 10:30 இருக்கும். ஸோ நல்லா இருந்தது. எல்லா ஃபுட்டுமே நல்லா சாப்பிட்டுட்டு ஃபைனலி ஒரு டெசர்ட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். 2 பவுல் வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம், அப்புறம் ஒரு அவகேடோ ஜூஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்படி தான் எங்களோட ஷாப்பிங் டே வந்து கம்ப்ளீட் ஆச்சு. ஷாப் பண்ணிவிட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்கே வந்து ஒரு 12:30 ஆகிட்டு நைட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.